ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான கேஸை பார்க்க போகிறோம். அதுவும் இந்தியாவில் நடந்த ஒரு கேஸை பார்க்க போகிறோம். பெற்றோர்கள் கண்டிப்பாக இந்த கேஸை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குழந்தைகள் வளர்ப்புற பல முக்கியமான விஷயங்களை இந்த வழக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வழக்கு எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, மத்திய பிரதேசில் இருக்க ஒரு சின்ன அழகான ஊரில் பைரேந்திர குமார் தாஸ் அண்ட் இந்திராணி தாஸ்ங்கிற ஒரு வயசான தம்பதிகள் இருந்துட்டு வராங்க. இந்த பைரேந்திர குமார் தாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவர் ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க மனைவி இந்திராணி தாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க போலீஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குமே 60 வயசுக்கு மேல ஆச்சு, ரிட்டையர்மெண்ட் ஆகி அவங்க வசிச்ச அந்த கிராமத்தில் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை பென்ஷன் வாங்கிட்டு நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த தம்பதிகளுக்கு ஒரே ஒரு பையன் தான். அவனோட பேரு உதயன் தாஸ். இந்த உதயன் தாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே ரொம்ப வித்தியாசமான ஒரு பையனாக இருந்திருக்கான். நம்ம சின்ன வயசில் பசங்களாம் என்ன பண்ணுவோம், ஜாலியாக போய் விளையாடுவோம், நிறைய பிரச்சனையை பேரண்ட்ஸுக்கு கொண்டு வருவோம், ஒழுங்காக படிக்க மாட்டோம், எப்போ பார்த்தாலும் விளையாட்டுன்னு தான் சுற்றிட்டு இருப்போம். பட் இவன் முற்றிலும் வித்தியாசமானவனாக இருக்கான். எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே தனிமையாக இருக்கிறதா அவன் விரும்பியிருக்கான். ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட வெளியில பசங்க கூட போய் விளையாடாம எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே தனிமையில நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஜென்ரலா இந்த மாதிரி தனிமைங்கிறது சில சமயம் சந்தோஷமா இருந்தா கூட அது ஒரு அடிக்ஷன் மாதிரி. அதுக்கு அடிக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தனியா இருக்கிறது மட்டும்தான் பிடிக்கும். இந்த மாதிரி யாரு கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்றதே பிடிக்காது. ஸோ இவன் சின்ன வயசுல இருந்து அந்த மாதிரி தனிமை விரும்பியா இருந்திருக்கான். அதை அவங்க பெத்தவங்க சரியா கண்டுக்காம விட்டுருக்காங்க. சரி, ஓகே, இன்ட்ரோவர்ட்டா இருக்கான், போக போக சரியாயிருவான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த உதயன் தாஸ்ங்கிற பையனோட தனிமைக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு தாழ்வு மனப்பான்மை. அவன் பார்க்க கொஞ்சம் கருப்பா இருக்கிறதுனால யாருக்குமே நம்மளை பிடிக்காது, எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே நம்மளை ஒதுக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மையில தான் எல்லாத்துக்கிட்டே இருந்து ஒரு தனிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். இப்படி ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சரியான ஒரு புரிதல் இல்லாம தனியா வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவனோட படிப்பு பயங்கரமா அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. நிறைய ஃபெயிலியர் ஆக ஆரம்பிக்கிறான். ஈவன் +2 முடிக்கிறதே அவனுக்கு பெரும்பாடா இருக்கு. இவன் ஏற்கனவே யார் கூடயும் சேராம தனிமையா இருந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல அவங்க அம்மா அப்பா ரிட்டையர் ஆகுறாங்க. அப்போ அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஐசோலேட்டடா மக்கள் குறைவா இருக்கிற ஒரு ஏரியால தனியா ஒரு வீடு வாங்கி கட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு குடிபெயர்ந்து போறாங்க. தன்னோட ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை இங்க வாழலாங்கிற மாதிரி போறாங்க. இவன் ஏற்கனவே ஊருக்குள்ள இருக்கிறப்பயே யாரு கூடயும் சேர மாட்டான். இப்போ ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீடு வாங்கிட்டு போறாங்க. சுத்தமா இவனுக்கு எல்லார் கூடயும் கான்டாக்ட் கட் ஆகுது. இங்க இருந்து ஸ்கூலுக்கு போறான், வர்றான், அதுக்கப்புறம் காலேஜில் போய் சேர்றான். அப்படி காலேஜில் சேர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கிறான். பட் அப்பவும் சரி, இவனை சுத்தி சரியான நண்பர்கள் இல்லை. காலேஜிலையும் ஒரு தனிமையான வாழ்க்கையை தான் இவன் வாழ ஆரம்பிக்கிறான். ஸோ இது ஒரு ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால சுத்தி நிறைய வீடு இல்லைங்கிறதுனால பக்கத்து வீட்டுக்காரங்க, ஜென்ரலாக கிராமம்னா எப்படி இருக்கும், பக்கத்து வீட்டில் யார் இருந்தாலும் யார் போகிறாங்க வர்றாங்க, என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி சாப்பிட்டீங்களா, என்ன பிளான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேஷுவலாக பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசிகிட்டு இருப்போம். அதுவும் இவங்க இருக்கிறது கொஞ்சம் ஐசோலேட்டட் ஏரியாங்கிறதுனால சுத்தமாக எந்த பக்கத்து வீட்டுக்காரங்களோடையும் கான்டாக்ட் இல்லாமல் இவங்க தனிமையான ஒரு வாழ்க்கையை தான் இந்த அப்பா அம்மாவும் வாழ்கிறாங்க. இந்த பையனும் ஒரு தனிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கான். எப்படியோ ஃபைனலாக கஷ்டப்பட்டு போராடி அவனோட கல்லூரி படிப்பை முடிக்கிறான். கல்லூரி படிப்பை முடிச்சதுக்கப்புறம் இப்படியே பல வருடங்கள் உருண்டோடி போது 2016 வருஷம் வருது. அப்போ இவனோட பிளான் என்னன்னா, நம்ம அந்த கிராமத்திலே உட்காந்து என்ன பண்ண, நம்மளுக்கு வேலை கிடைக்காதே, நம்ம ஏன் ஒரு சிட்டிக்கு போகலாம், போபால் மாதிரி ஒரு ஊருக்கு போகலாங்கிற மாதிரி இவன் ஃபைனலாக அந்த கிராமத்துலேருந்து போபால்ங்கிற ஊருக்கு வேலை தேடி போகிறான். அப்படி வேலை தேடி போகிற இடத்துல தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கி அங்கே வேலை தேட ஆரம்பிக்கிறான். ஏற்கனவே இவன் தனிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்றவன் தான். இந்த உதயன் தாஸ்ங்கிற நபர் இப்போ போபாலுக்கு போனதுக்கு அப்புறம் உடனே ஒரு பெரிய சேஞ்ச் தெரியுமானா கண்டிப்பா கிடையாது. அங்க போனதுக்கு அப்புறமும் வேலை தேடுறான். அதுக்கப்புறம் அவன் ஒரு வீட்டில் தங்கி இருக்கான். அந்த வீட்டிலேயே தான் தனியா இருக்கான். அப்படி தனிமையில இருக்கும்போது நிறைய டைம் இன்டர்நெட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுவும் சோசியல் மீடியால நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் ஃபுல்லா இமெயில், சாட்டிங் அப்படின்னு நிறைய பெண்கள் கூட டேட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒட்டுமொத்தத்தில் தான் போபாலுக்கு எதுக்கு போனோம் அப்படிங்கிறதே மறந்துட்டு இவன் சாட் பண்ணி சோசியல் மீடியால கனெக்ட் பண்ணி நிறைய பெண்கள் கூட தொடர்பை ஏற்படுத்திக்கிறான். இவனுக்கு என்ன ஆசை அப்படின்னா, ஓகே, ஏதோ ஒரு பெண்ணை நம்ம ஆன்லைன்ல மீட் பண்றோம், டேட் பண்றோம், அந்த பெண் கூட நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறான். இவனும் ஒரு 4-5 பொண்ணை மீட் பண்றான், டேட் பண்றான், பார்க்கறான், எதுவுமே செட் ஆகல. அதாவது அந்த ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா சில மாதங்கள்லயே கட் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. இவனுக்கு பயங்கர வெறுப்பா இருக்கு. என்னடா இது, நம்மளுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு பொண்ணே கிடைக்காதா
கூடாதா அப்படின்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனான சுச்சுவேஷன்ல இருக்கும்போது வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஆகான்ஷா சர்மா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட இவனுக்கு தொடர்பு ஏற்படுது. அந்த ஆகான்ஷா சர்மாவை ஃபேஸ்புக் மூலமா மீட் பண்றான். ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா பழக ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஆன்லைன்ல தான் இருக்காங்க. இவன் போபால்ல இருக்கான், அவங்க வெஸ்ட் பெங்கால்ல இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் ஃபேஸ்புக்ல டெய்லி சேட் பண்றாங்க, நம்பர் ஷேர் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஃபோன்லையும் சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களோட நட்பு கொஞ்சம் கொஞ்சமா காதலா மாறிட்டு வருது. பட் ரெண்டு பேருமே டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க, ஒரு டைம் கூட மீட் பண்ணிக்கல. அப்போ ஒரு நாள் என்ன பிளான் பண்றாங்கன்னா, நம்ம எவ்வளவு நாள் தான் இப்படி தனித்தனியா இருக்கிறது, நம்ம சேர்ந்து ஒரு லிவிங் டுகெதர் வாழ்க்கையை வாழலாங்கிற மாதிரி இவன் ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறான். அந்த பெண்மணி சொல்றாங்க, அருமையான ஐடியாவா இருக்கு, பட் என்ன பிரச்சனைனா என்னோட வீட்டுல நான் என்ன சொல்லிட்டு போபாலுக்கு வர்றது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ இவன் என்ன சொல்றான், நீங்க நல்லா யோசி, கண்டிப்பா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்கிற மாதிரி இவன் சொல்றான். அந்த பெண்மணி படிச்சவங்க, அவங்க அம்மா அப்பா சரியா படிப்பறிவு இல்லாதவங்க. அப்போ அவங்க அம்மா அப்பாவை எப்படி இவங்க ஏமாத்துறாங்கன்னா, நான் இந்த மாதிரி படிச்சு முடிச்சிட்டேன்னா எனக்கு வந்து அமெரிக்காவில் வேலை கிடைச்சிருக்கு, நான் அமெரிக்காவுக்கு வேலைக்கு போறேங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு பயங்கர பெருமையாச்சு. ஜென்ரலாக இந்த மாதிரி கிராமத்து சர்க்கிளில் தன்னோட பொண்ணோ பையனோ அப்படி இப்போ அமெரிக்காவில் போய் வெளிநாட்டில் வேலை பார்க்கறதுங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். அதை என் பர்சனலாகவே நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் ஒர்க்குக்கு போகும்போது எங்கள் அம்மா அப்பா அவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த பெற்றவங்களும் சந்தோஷமா போயிட்டு வாமான்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. பட் ஆக்சுவலா இந்த பெண்மணி என்ன பண்றாங்கன்னா, யுஎஸ்ஏக்கெல்லாம் எங்கேயும் போல, தன்னோட அம்மா அப்பா கிட்ட அமெரிக்காவுக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போபாலுக்கு வந்து இவன் கூட சேர்ந்து ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து லிவிங் டுகெதர் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தமிழ்ல அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவோமே, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் அப்படின்னு. இவங்க ரெண்டு பேரும் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம்ல யார் கூடயுமே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்ததில்ல. அதனால இது இவங்களுக்கு ஒரு புதுவித அனுபவமா இருக்கு. ஸோ ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது, ஜாலியா இருக்கிறது, உடல் ரீதியான தொடர்புல இருக்கிறது, கணவன் மனைவி மாதிரி ஊரை சுத்துறது, வீட்டில் சமைக்கிறது, சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணவன் மனைவி மாதிரி வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த உறவு இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வித்தியாசமா இருக்கு. பட் அப்படி இருக்கும்போது நாளடைவில் நிறைய பிரச்சனை வர ஆரம்பிக்குது. இந்த உதயன்தாஸ் என்ன பண்றான், இன்னுமே சோஷியல் மீடியால கண்டினியூ பண்றான். நிறைய பெண்கள் கிட்ட டேட்டிங் பண்ணலாமான ஒரு ஐடியால ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பெண் ஆகான்ஷா இன்னும் ஏதோ ஒரு ஆணோட தொடர்புல இருக்கிற மாதிரி அவங்க மேல ஒரு சந்தேகம் வருது. இவனே பல பெண்களோட தொடர்புல இருக்கான். பட் அப்படி இருந்தாலும் இந்த ஆகான்ஷா சர்மா மேல சந்தேகம் வருது. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி சந்தேகப்பட்டுக்கிறாங்க. இந்த பெண்மணி இவனை சந்தேகப்படுது, அவன் இந்த பெண்மணி சந்தேகப்படுறான். ஸோ அவங்களுக்குள்ள அந்த ஒரு அந்யோன்யமான அந்த தாம்பத்திய வாழ்க்கையும் அந்த அந்யோன்யமான ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கம்ப்ளீட்டா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஃபேட் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி ஃபுல்லா சந்தோஷமா இருந்தவங்க இப்ப நாளுக்கு நாள் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எங்க போற, அதாவது அந்த பெண் யாருக்கிட்டையாவது ஃபோன் பேசினா கூட இவன் போய் பக்கத்துல நின்று கேட்கறது, இவன் யாரு கூட பேசுறானே, இவன் யாரையாவது மீட் பண்ண போறேன், இல்ல வேலை தேட போறேன், இல்ல ஜாப்புக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா எங்க போறாங்கிறது அந்த பெண் வந்து க்ளோஸா கண்காணிக்க ஆரம்பிக்குது. இப்படி அவங்களுக்குள்ள இந்த சந்தேக பேய் பிடிச்சி ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பையும் கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணிருது. பட் இதுல ஸ்டில் இன்னும் ட்ரிக்கியான விஷயம் என்ன அப்படின்னா, ஆகான்ஷா சர்மாவோட அம்மா அப்பா இன்னுமே தன்னோட பொண்ணு அமெரிக்கால இருக்காங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க போபால்ல இருந்து அவங்க அம்மா அப்பாக்கு அடிக்கடி கால் பண்ணுவாங்க. அதை வந்து இவங்க லேண்ட்லைன்லயோ லோக்கல் நம்பரோ எக்ஸ்போஸ் ஆகாம அவங்க அம்மா அப்பா கூட கம்யூனிகேஷன்ல இருந்துட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில தான் இவங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை வருது. ஜென்ரலா கணவன் மனைவி பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், சில சமயம் அடிக்கடி சண்டை வரும், கூல் டவுன் ஆகும். பட் சில சமயம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ட்ரிகர் பாயிண்ட் ஆகி பயங்கரமா எஸ்கலேட் ஆகும். அதுதான் பிரேக்கிங் பாயிண்ட். ஒரு ரிலேஷன்ஷிப்பை உடைக்கிற பிரேக்கிங் பாயிண்ட் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இஷ்யூ தான் இவங்களுக்கு வந்து 2016 ஜூலை மாதம் வர ஆரம்பிக்குது. ஒரு நாள் 15ஆம் தேதி பயங்கரமான சண்டை வருது. இனிமேல் நீ எனக்கு தேவையில்லை, நான் உனக்கு தேவையில்லை, உன்னை நம்பி நான் எங்கள் அம்மா அப்பா விட்டு போய் சொல்லிட்டு வந்தேன் பாரு, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணுங்கிற மாதிரி இந்த பெண்மணி சொல்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், உன்னையெல்லாம் ஒரு பொண்ணு நம்பி உங்களோட ஒரு லிவிங் டுகெதர் வாழ்க்கையை வாழ்ந்த மாதிரி என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான பிரச்சனை வருது. அப்போ ஆகான்ஷா சர்மா என்ன முடிவு பண்ணுறாங்க, இனிமேல் இவன் கூட இருக்க வேணாம், தன்னோட சொந்த ஒரு வெஸ்ட் பெங்காலுக்கு போயிடலான்னு 16ஆம் தேதி தன்னோட அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்கம்மா, நான் இப்போ யூஎஸ்ஏல இருந்து இந்தியாவுக்கு வந்துட்டேன். ஓகே, இங்கே ஒரு 2-3 நாள் எனக்கு வேலை இருக்குது, முடிச்சுட்டு நான் 19ஆம் தேதி நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன், கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் உங்களோட தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் எப்போவுமே தன்னோட அம்மா அப்பாவுக்கு தன்னோட இருப்பிடம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க லோக்கல் ஃபோன்லேருந்து பண்ண மாட்டாங்க. பட் இந்த டைம் அவங்க போபாலில் அந்த லோக்கல் ஃபோன்லேருந்து அவங்க அம்மா அப்பா கால் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பா நம்பரை பார்க்கும்போதே தெரியுது தன்னோட பொண்ணு இந்தியாவுக்கு வந்துட்டாங்கிற மாதிரி. அவங்க அம்மா அப்பாவும் பயங்கர ஹாப்பியாக தன்னோட பொண்ணை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
19ஆம் தேதி வெயிட் பண்றாங்க, அப்பவும் அந்த பொண்ணு வரல. 20ஆம் தேதி வெயிட் பண்றாங்க, அப்பவும் அந்த பொண்ணு வரல. 21ஆம் தேதி வெயிட் பண்றாங்க, அப்பவும் அந்த பொண்ணு வரல. உடனே இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஆகான்ஷா சர்மா எந்த நம்பர்ல இருந்து இவங்களுக்கு கால் பண்ணாங்களோ, அதாவது அந்த இந்தியன் நம்பர் கால் பண்ணாங்களோ, அந்த நம்பருக்கு இவங்க அம்மா அப்பா திரும்ப கால் பண்றாங்க. ஃபோன் வந்து ரிங்கு போயிட்டே இருக்கு, யாருமே எடுக்கல. இப்படியே தொடர்ந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிருது. அப்போ இந்த ஆகான்ஷா சர்மா சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பாங்க. அப்போ சோஷியல் மீடியாவில் காண்டாக்ட் பண்ணுறாங்க, அப்பவும் ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்படியே ஒரு 3-4 நாள் போது இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பதட்டம் வருது. அப்போ திடீர்னு ஒரு நாள் சோஷியல் மீடியாவிலேருந்து ஒரு மெசேஜ் வருது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கம்மா, நான் இந்தியாவுக்கு வந்தேன், பட் இப்போ ஒரு எமர்ஜென்சி வேலையாக நான் திரும்ப அமெரிக்காவுக்கு போக வேண்டியது இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அதே டயத்தில் அந்த மெசேஜோட நம்பகத்தன்மையில் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இதை தன்னோட பொண்ணு தான் அனுப்பியிருப்பாளா? அமெரிக்காவிலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கா, இந்தியாவுக்கு வந்து கால் பண்ணியிருக்கா, ஒரு 2 நாளில் வீட்டுக்கு வரேன்னா இப்போ திடீர்னு அமெரிக்காவுக்கு போகிறேங்கிறாளே, சரி ஓகேம்மா, எனக்கு ஒரு ஃபோன் நம்பர் கூட, நான் பேசுகிறோங்கிற மாதிரி இவங்க ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா கூட எனக்கு பேசுகிறதுக்கெலாம் டைம் இல்லை, உங்களுக்கு மெசேஜ் சொல்லிட்டேன்ல, நான் அமெரிக்கா கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க பேசுகிறதுக்கு ரெடியாக இல்லைங்கிறது அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய உறுத்தலான விஷயமா இருக்குது. சரி, இதுக்கு மேலே நம்ம டிலே பண்ண வேணான்னு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நிகழ்ந்ததுங்கிறத பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உடனே போலீஸ் ஆஃபீஸரும் அவங்க பொண்ணு எந்த நம்பர்ல இருந்தால் கான்டாக்ட் பண்ணாங்க, ஈவன் இப்போ 16ஆம் தேதி எந்த நம்பர்ல இருந்து கான்டாக்ட் பண்ணாங்க, இது வரைக்கும் எந்த நம்பர்ல இருந்து கான்டாக்ட் பண்ணாங்க, ஒரு ஃபுல் லிஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த நம்பரை தொடர்பு கொள்ள முயற்சி பண்றாங்க. அந்த நம்பர் ஸ்டில் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. அப்ப போலீஸ் கிட்ட தான் நிறைய டெக்னாலஜிலாம் இருக்குமே, அவங்களோட சைபர் கிரைம் சொல்லி இந்த நம்பர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லுங்க, கண்டினியூஸா ட்ராக் பண்ணிட்டு இருங்க, அந்த நம்பர் எப்போ ஆன் ஆகுதோ உடனே ட்ராக் பண்ணுங்கிறாங்க. இப்போ போலீஸும் அந்த நம்பரை க்ளோஸா ட்ராக் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இந்த ஆகான்ஷா சர்மாவோட ஃபோன் வந்து ஆன் ஆகுது. அதாவது 16ஆம் தேதி அவங்க அம்மா அப்பாவுக்கு எந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணாங்களோ அந்த ஃபோன் நம்பர் வந்து ஆன் ஆகுது. போலீஸ் அப்போ ட்ராக் பண்ணா அது எங்க காமிக்குதுன்னா போபாலில் போய் காமிக்குது. உடனே போலீஸ் ஆஃபீஸர் போபால் டீமை கான்டாக்ட் பண்றாங்க. இந்த நம்பர் இந்த லொகேஷன்ல காமிக்குது, அங்க போய் பாருங்க இந்த பெண்மணி இருக்காங்களா அப்படின்னு. உடனே போலீஸும் போறாங்க. அந்த நம்பர் எங்க காட்டுதுன்னா இந்த உதயன் தாஸ்ங்கிற நபரோட வீட்டை காட்டுது. அந்த வீட்டோட கதவை போலீஸ் தட்டுறாங்க. அப்போ இந்த உதயன் தாஸ் வந்து கதவை திறக்கிறான். அப்போ போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாங்க, உனக்கு ஆகான்ஷா சர்மாங்கிற பெண்ணை தெரியுமான்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியும் சார், அவங்க என்னோட ஆன்லைன் ஃப்ரெண்டு தான் சார் அப்படிங்கிறாங்க. அவங்களோட ஃபோன் உங்ககிட்ட எப்படி வந்துச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், சார் நாங்கள் 2 பேரும் ஆன்லைனில் இருந்தோம், மீட் பண்ணோம், ஒரு நாள் போபாலுக்கு வந்தாங்க, மீட் பண்ணாங்க, அப்போ வந்து நான் அமெரிக்காவுக்கு போகிறேன், எனக்கு இந்தியாவில் இருக்க ஃபோன்லாம் தேவையில்லை, நீ வச்சுக்கோன்னு சொல்லி அவங்க ஃபோனை என்கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அமெரிக்காவுக்கு வேலைக்கு போயிட்டாங்களே சார், ஏன் சார் அவங்கள பற்றி என்கிட்ட கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். பட் இவனோட உடல் மொழியையும் இவனோட வாய் மொழியையும் வச்சு பார்க்கும்போது இவங்கிட்ட ஒரு தப்பு இருக்குங்கிறது போலீஸுக்கு தெரியுது. ஜென்ரலாக ஒருத்தவங்க உண்மையை சொன்னாங்கன்னா அதில் கிளியராகவே தெரியும். மேபி நம்மளுக்கு வேணால் சரியாக புரியாமல் இருக்கலாம், பட் போலீஸ் ஆஃபீஸர் எவ்வளோ கிரிமினலை பார்த்துருப்பாங்க. பட் இவன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் போய் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்போ போலீஸ் அவனுக்கு இன்னொரு சான்ஸ் தராங்க. சரி, உனக்கு நான் இன்னொரு சான்ஸ் தரேன், உண்மையை சொல்லுங்கிறாங்க. சார் அவங்க அமெரிக்கா போகிறாங்க தான் சார் சொல்லிட்டு போனாங்க, இப்போ எங்கே போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி 2வது டைம் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி சொல்கிறான். ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் 2வது சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு முற்றிலுமான முரண்பாடு இருக்குது. அப்போ இவங்கிட்ட ஒரு தப்பு இருக்குங்கிறது. உண்மையன்னா நீ கரெக்டாக ஒரு டைம் சொல்லிருக்கணும். நான் திரும்ப திரும்ப உன்னை ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்டா நீ கண்டினியூஸா சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கே, அப்படி அமெரிக்கா போற பொண்ணு எதுக்குப்பா உங்ககிட்ட போனை கொடுத்துட்டு போனோம் அப்படிங்கிறதுக்கு கொஸ்டின் கேட்டா அதுக்கும் ஆன்சர் இல்லை. உடனே போலீஸ் அந்த வீடை ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்த்தா, இப்போ போலீஸ் அந்த வீடை ஃபுல்லா தேடி பார்க்கும்போது ஆகான்ஷா சர்மா ரீசெண்டா யூஸ் பண்ண அவங்களுக்கு சொந்தமான சில பொருட்கள் அந்த வீட்டில் இருக்கிறத பார்க்குறாங்க. இதை பார்க்கும்போது தெரியுது அவங்க இந்த வீட்டில் இருந்திருக்காங்க, இப்போ இல்லை, 16ஆம் தேதி கால் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு தெரியல, அவங்க ஃபோன் வந்து இவங்க வீட்டில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்ததுனால, இங்க பாருப்பா, நீ கரெக்டாக மாட்டிக்கிட்ட, அந்த பொண்ணு உன் கூட தான் இருந்திருக்கு, இப்போ நீ உண்மையை சொல்லலைன்னா அவ்வளோதான், உன்னை அரெஸ்ட் பண்ணி நேராக கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போவோம், உனக்கு தூக்கு தண்டனை தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மிரட்டல் சோனியில் போலீஸ் அவங்கிட்ட அப்படி ஒரு அழுத்தம் கொடுக்க விட்டு ஃபைனலாக என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத இந்த உதயன் தாஸ்ங்கிறவன் ஒன்று ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் மிரண்டு போயிட்டாங்க. அவங்க கேரியர்ல எவ்வளவோ வழக்க பார்த்துருப்பாங்க, பட் இந்த மாதிரி ஒரு கிரிமினலையும் இந்த மாதிரி ஒரு கொலை வழக்கையும் அவங்க பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை.
அப்படி இவன் கூட வந்து தங்கியிருந்த ஆகான்ஷா சர்மாங்கிற பெண்மணிக்கு என்ன நிகழ்ந்தது, அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச போபாலில் நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அப்படி ஆகான்ஷா சர்மாக்கு என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு பிஸியா வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் எனக்காக ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இதுல ஆகான்ஷா சர்மா மட்டுமல்ல, இந்த வழக்குல நீங்க யாருமே எதிர்பார்க்காத இன்னொரு ட்விஸ்டும் இந்த கேஸோட இறுதியில் காத்துட்டு இருக்கு. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் இந்த கேஸ்ல நம்ம என்ன நிகழ்ந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 செகண்ட் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷமா யூடியூப் பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த 2025 இயர் தான் வந்து உண்மையிலே எனக்கு ஒரு சிறப்பான வருடமா இருந்தது. என்னோட யூடியூப் கேரியர்ல எவ்வளோ டைம் கஷ்டப்பட்டு ஏன்டா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஃபீல் பண்ணியிருக்கேன், இதை கண்டினியூ பண்ணுறதா வேணாமா அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தில் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக நம்மளோட ஹார்ட் ஒர்க்குக்கு இந்த 2025 ஆன்சர் கிடைச்சிருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களோட ஆதரவும் நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக்கும் உங்களோட சப்போர்ட்டும் தான் காரணம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த 2025 மாதிரி தொடர்ந்து எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து நிறைய நாள் லைவில் வந்து உங்கள்கிட்ட பேசலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அதுக்கு டைம் கிடைக்கல. சேனல் ஆரம்பித்த புதுசில் வந்து ஒரு லைவ் வீடியோ போட்டிருந்தேன். அது அப்போ ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் தான் நாங்கள் லைவ்லேயே க்ரைம் ஸ்டோரிலாம் சொன்னேன். இப்போ அதை சொல்லலாமா அப்படிங்கிறது தெரியல. பிகாஸ் நிறைய பேத்துக்கு பொறுமை இருக்குமான்னு தெரியல. ஸோ நம்ம ஒரு சண்டே மீட் பண்ணலாம். நான் முன்னாடியே சொல்கிறேன், அதை ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் மாதிரி வச்சுக்கலாமா, இல்லை லைவாக எங்கிட்டேருந்து க்ரைம் ஸ்டோரி கேட்டால் எப்படி இருக்கும்? பிகாஸ் நிறைய பேர் சொல்கிறீங்க நான் சொல்கிற க்ரைம் ஸ்டோரி ஏதோ பக்கத்துலேருந்து ஒருத்தர் சொல்கிற மாதிரி இருக்குங்கிறீங்க. ஸோ அதனால் லைவாக சொன்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. பட் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். நீங்கள் திங்க் பண்ணி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் ஆன்சர் செஷன் மட்டும் போதுமா, இல்லை லைவாக க்ரைம் ஸ்டோரி சொல்லலாமான்னு? ஸோ இந்த உதயன் தாஸ் அப்படிங்கிற நபர் போலீஸ் கிட்ட என்ன மாதிரி கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டானா, சார் எனக்கும் இந்த பெண்ணுக்கும் தொடர்ந்து நிறைய பிரச்சனை வருது சார், எனக்கு அவன் மேலே சந்தேகமாக இருக்குது, அவளுக்கு என் மேலே சந்தேகமாக இருக்குது, நான் நிறைய ப்ரொஃபைல் வச்சுருக்கேன் சார், சோஷியல் மீடியாவில் ஒரு 100க்கும் மேற்பட்ட ப்ரொஃபைல் வச்சுருக்கேன், ஒவ்வொன்றிலையும் வந்து ஒரு இதில் லாயர்னு சொல்லுவேன், ஒரு இதில் டாக்டர்னு சொல்லுவேன், ஒரு இதில் பிஸ்னஸ் மேன் சொல்லுவேன். இந்த மாதிரி ஃபேக்காக ப்ரொஃபைல் போட்டு நான் நிறைய பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி நிறையா பேர் கூட டேட்டிங் பண்ணுவேன் சார். நான் இதுதான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்காக அவ தப்பு பண்ணுறதை என்னால் அனுமதிக்க முடியாது. ஏன்னா நான் எவ்வளோ பொண்ணுங்களோட டேட்டிங் பண்ணிருக்கேன் சார், யாருமே என் கூட நிலைச்சு நிக்கல. பட் இவா கூட தான் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பட் எனக்கு என்னமோ இவளுக்கும் வேற ஆண் கூட தொடர்பு இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வந்தது. அங்கே தான் எங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அந்த பிரச்சனை 16ஆம் தேதி பயங்கர எஸ்கலேஷனில் முடிஞ்சு. அப்போ இவன் முடிவு பண்ணிட்டா, இனிமேல் நான் அவங்க கூட இருக்க மாட்டேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி தான் அவங்க அம்மா அப்பாவுக்கு என் முன்னாடி தான் சார் ஃபோன் பண்ணா. அப்போ இது எனக்கு பயங்கரமான கோபத்தை கொடுத்தது. இனிமேல் இவளை உயிரோட விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் தான் சார் இந்த ஆகான்ஷா சர்மாவை கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அந்த பெண் அப்படி படுக்க வச்சு அவங்க முகத்தில் தலையணையை அழுத்தி அவங்கள மூச்சு திணறடிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். பட் அப்பவும் அவங்க இறந்து போலைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட கையால் அவங்களோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கான். ஸோ கொலை பண்ணி முடிச்சிட்டான். இது ஆத்திரத்தில் பண்ணது கிடையாது, பக்காவாக பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான். அப்படி அவங்க இறந்த உடலை வச்சுட்டு இப்படியே யோசிக்கிறான் 1 மணி நேரம். இது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறான். வெளியில் எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக மாட்டிப்போம், ஏன்னா இது பக்காவான ரெசிடென்ஷியல் ஏரியா. அப்போ அவனுக்கு வந்துச்சு பாருங்க ஒரு விபரீதமான ஐடியா. அப்படியே யோசிச்சுட்டு பெட்ரூமில் பார்க்குறான், ஒரு பழைய ட்ரங்க் பெட்டி, நம்ம வீட்டில் அந்த தாத்தா பாட்டிலாம் வச்சுருப்பாங்க இரும்பு பெட்டி, அந்த மாதிரி ஒரு பெட்டியை பார்க்குறான். அந்த பெட்டியை எடுத்துகிட்டு வர்றான். அந்த பெட்டிக்குள்ளே அந்த பெண்ணோட சடலத்தை போட்டு லாக் பண்ணுறான். இப்படியே வச்சா என்னாகும், கண்டிப்பாக ஒரு டீகம்போஸ் ஆகி ஸ்மெல் வெளியில் வரும். அந்த ஸ்மெல்லை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறான், அந்த வீட்டில் இருக்க பெட்ரூமில் அப்படி செவத்தை ஒட்டி வைக்கிறான் இந்த ட்ரங்க் பெட்டியை. அதுக்கப்புறம் நேராக கடைக்கு போய் சிமெண்ட், ஜல்லி, இந்த மாதிரி ஒரு கான்கிரீட் சுவர் கட்டுறதுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றான். அந்த ட்ரங்க் பெட்டியை அப்படி செவத்தோட வச்சு சுற்றி ஒரு சுவர் மாதிரி கட்டிடுறான். அதை பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன கட்டில் மாதிரியோ ஒரு சின்ன உட்காந்தோ நம்ம ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியோ ஒரு சின்ன மேடை மாதிரி கட்டிடுறான். அதுக்கப்புறம் அது மேலே டைல்ஸும் மூட்டிடுறான். சத்தியமாக அதை பார்த்தோன்னா யாருக்குமே எந்த சந்தேகமும் வராது, உள்ளுக்குலேருந்து எந்த டீகம்போஸ் ஸ்மெல்லும் வராது. இது கிட்டத்தட்ட பெங்களூரில் ஒரு கேஸ் பார்த்தோம்ல, ஒரு பாட்டியை இதே மாதிரி கொலை பண்ணி செவத்துக்குள்ளே வச்சு கபோர்டோட சேர்த்து பூசிடுவானுங்க. கிட்டத்தட்ட அந்த கேஸ் மாதிரி இருக்கு.
இவன் சொன்னான் பாருங்க, மிரண்டு போயிட்டாங்க. இதுல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இது நடந்தது ஜூலை மாசம் 2016 பட் என்ன ஆகுது அப்படின்னா, போலீஸ் அவங்க அம்மா அப்பா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை விசாரிச்சு இவனை தேடி வர்றதுக்கு பிப்ரவரி மாசம் 2017 ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசம் இந்த பெண்ணோட உடம்ப அதே வீட்டுக்குள்ள வச்சு ட்ரங்கு பெட்டியில வச்சு பூசியிருக்கான். அதே ரூம்ல தான் படுத்து தூங்கியிருக்கான். அதே வீட்டுக்குள்ள தான் ஒரு 8 மாசம் ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கான். ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கால இந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னு நினைச்சா சத்தியமா முடியாது. உண்மையிலேயே இவன் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவன் தான், இவன் ஒரு சாதாரண மனுஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு பொண்ணு இவங்களோட லிவிங் டுகெதர்ல அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. அந்த பெண்ணை கொலை பண்ணி அந்த இடத்திலேயே சாப்பிட்டு தூங்கி அப்சல்யூட்லி நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்ப இவன் சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மேடையை இடிக்கிறாங்க. டைல்ஸ் எல்லாம் இடிச்சிட்டு பார்த்தா இவன் சொன்ன மாதிரி உள்ள ஒரு ட்ரங்க் பெட்டி இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள டீகம்போஸ் ஆன நிலையில இந்த ஆகான்ஷா சர்மாங்கிற பெண்ணோட சடலத்தை பார்க்கறாங்க. அதை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அது அந்த பெண் தான் அப்படிங்கறத உறுதிப்படுத்துறாங்க. இவன் சொன்ன எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் உண்மைன்னு தெரிய வருது. கரெக்ட், அந்த பெண்ணை இப்படிதான் கொலை பண்ணியிருக்கான், அவன் சொன்னதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இப்போ போலீஸ் அவங்கிட்ட விசாரிக்கும் போது அவன் ஏற்கனவே என்ன சொன்னா, நான் நிறைய ப்ரொஃபைல் ஃபேக்கா வச்சு நிறைய பொண்ணுகளோட டேட் பண்ணியிருக்கேங்கிறான். அதாவது ஆகான்ஷா சர்மா வர்றதுக்கு முன்னாடி நிறைய பெண்களோட பண்ணியிருக்கான், இவங்களை கொலை பண்ணதுக்கு அப்புறமும் நிறைய பெண்களோட டேட் பண்ணியிருக்கான். இவன் யாரு கூட எல்லாம் டேட் பண்ணா, யாரெல்லாம் மீட் பண்ணா அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இவன் மீட் பண்ண பல பெண்கள் மிஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆகான்ஷா சர்மா மட்டுமல்ல, இவங்களோட டேட்டிங் பண்ண பல பேர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ இவங்கிட்ட அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சரிப்பா, உனக்கு கல்யாணம் ஆச்சு, ஆகலைல, சரி உங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்க, உங்க அம்மா அப்பாக்கு இதை பத்தி தகவல் கொடுக்கணுங்கிறாங்க. அப்போ இவன் என்ன சொல்றான்னா, எங்க அம்மா அப்பா கிராமத்துல இருக்காங்க, இங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி முன்னுக்கு பின் முரணா நிறைய பதில் சொல்றான். தவிர அவங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறான். பட் போலீஸ் இவனோட ப்ரீவியஸ் ரெக்கார்டை வச்சு அவங்க அம்மா அப்பா எந்த ஊர்ல இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்க போய் பார்த்தா போலீஸுக்கு பயங்கர அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. இவனோட சொந்த வீட்டுல வேற யாரோ இருக்காங்க. அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இல்லை சார், இந்த வீடை எங்களுக்கு வித்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ பக்கத்து வீட்டில் கேட்டால் என்ன சொல்றாங்க, ஆமாம் சார், இந்த வயசான தம்பதிகள் ஊரை விட்டு போய் 6 வருஷம் ஆச்சு. அவங்க பையன் ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்தாரு. அவர்கிட்ட கேட்டதுக்கு எங்கள் அம்மா அப்பா அமெரிக்காலே போய் செட்டில் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்கிட்ட சொன்னார். ஸோ நாங்கள் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இப்போ போலீஸுக்கு என்னன்னா, தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிணறு வெட்ட பூதம் கிளம்பிச்ச மாதிரி. ஒரு பொண்ணை காணும்னு பார்த்தா அதை கொலை பண்ணியிருக்கான். இவன் நிறைய பேரோட டேட் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணுங்களாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இது எல்லாத்தையும் தாண்டி இவனோட அம்மா அப்பாவே இப்போ மிஸ் ஆயிட்டாங்க. இது உண்மையிலேயே போலீஸுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. இதுக்கு யாரு விடை சொல்ல முடியும்? இந்த உதயன்தாஸ்ங்கிற நபர் தான். இப்போ அவங்ககிட்ட போறாங்க, டேய் நீ இப்போ உண்மையை சொல்றியா இல்லையா, இந்த பெண்ணை என்ன பண்ணேன்னு சொல்லிட்ட, உங்க அம்மா அப்பா எங்கடா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை எங்க அம்மா அப்பா அமெரிக்காவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கிட்டையும் அதே போய் சொல்றான். அமெரிக்காவில் உங்க அம்மா அப்பாவுக்கு வேலையே இல்லை, அவங்க ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆன தம்பதிகள், அவங்க ஊர்ல இருக்காங்க. இதுல என்ன பியூட்டி அப்படின்னா, அவங்களோட பென்ஷனை நீ தான் வாங்கிட்டு இருக்க. உங்க அம்மா போலீஸ் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆனாங்கல்ல, அவங்க பென்ஷனை இப்போ வரைக்கும் நீ தான் வாங்கிட்டு இருக்க. இப்போ உண்மையை சொல்லு, உங்க அம்மா அப்பாவுக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு. அதுக்கு இவன் சொன்னா பாருங்க ஒரு பதில், போலீஸுக்கு தலையே சுத்திருச்சு. ஏற்கனவே ஆகான்ஷா சர்மாவை கொலை பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வச்சு சிமெண்ட வச்சு பூசினதுல இருந்தே போலீஸ் வெளியில வர முடியல. அடுத்து அவங்க அம்மா அப்பாவை என்ன பண்ணேன்னு சொன்னாம பாருங்க, டே நீலாம் மனுஷனா அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. ஆக்சுவலா இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, அவங்க அம்மா அப்பாவையும் இவன் கொலை பண்ணியிருக்கான். எதுக்காக கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னா, 2010 16 வருஷம் வரைக்கும் அந்த இடைப்பட்ட டயத்தில் அவங்க அம்மா அப்பா கூட அந்த வீட்டில் இருந்திருக்கான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்காக ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீடு வாங்கிட்டு போயிருக்காங்க. பட் அங்கே போய் என்ன ஆகுது அப்படின்னா, இவனுக்கு ஏற்கனவே தாழ்வு மனப்பான்மை இருக்குது, சரியாக படிப்பு வரல, காலேஜில் ஆவரேஜாக தான் பாஸ் ஆகிருக்கான், வேலைக்கு போகாமல் எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே உட்காந்து கேம் விளாண்டுட்டே இருக்க வேண்டியது. அப்போ ஒரு அம்மா அப்பா திட்டுவாங்களா இல்லையா, அப்போ அதே மாதிரி தான் திட்டிருக்காங்க. டே நீ பாடுறா, உன் வயசு பசங்களாம் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு கல்யாணமே பண்ணிட்டாங்களாடா அப்படிங்கிற மாதிரி திட்டும்போது இவனுக்கு அவங்க அம்மா அப்பா மேலே பயங்கரமான வெறுப்புணர்ச்சி வர ஆரம்பிக்குது. டெய்லி எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க. இவங்க இல்லாட்டா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், நிம்மதியாக இருக்குமே, ஒரே பையன் இவ்வளோ சொத்து நம்மளுக்கு இருக்குமே, அப்ப இப்படிப்பட்ட அம்மா அப்பா நமக்கு எதுக்கு அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க அம்மா அப்பாவை தூக்கத்திலேயே 2 பேத்தையும் கொலை பண்ணி அவங்க வீட்டுக்கு பின்னாடியே குழி தோண்டி புதைச்சிருக்கான். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு
ஒரு 2013 வருஷம் ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிருக்கான். அங்கங்க போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குற வேண்டியது, ஊரு ஃபுல்லா சுத்திட்டு இருக்கான். நல்ல லக்ஸரியா ஸ்பெண்ட் பண்ணிருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல பணம் தீர்ந்து போச்சு. அப்ப தன்னோட சொந்த வீட்டுக்கு திரும்ப வர்றான். இப்ப வீடை பூட்டிட்டு போயிருக்கான். வீட்டுல யாருமே இல்ல. அப்போ நம்ம தான் அந்த வீட்டுக்கு ஒரே பையன், அம்மா அப்பா இல்ல. அப்ப நம்ம அந்த வீடை வித்துடலாமேன்னு இந்த வீடை ஒரு நபருக்கு விலைக்கு வித்துட்டு அதுக்கு அப்புறம் தான் போபாலுக்கு போயிருக்கான். அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஆகான்ஷா சர்மாவை மீட் பண்ணி அவங்களையும் கொலை பண்ணியிருக்கான். இப்ப இவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் உண்மையா பொய்யாங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க வீட்டை ஏற்கனவே இன்னொருத்தர் வாங்கியிருக்காரு. ஸோ இப்போ அந்த வீட்டில் போய் பேக்யார்டில் தோண்டி பார்த்தா அங்க 2 வெவ்வேறு விதமான எலும்புக்கூடுகளை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ சந்தேகமே கிடையாது, இவங்க அம்மா அப்பாவை இவன் சொன்ன மாதிரி இவன் தான் கொலை பண்ணி அவங்க வீட்டுக்கு பின்னாடி புதைச்சிருக்கான். ஸோ ஒட்டு மொத்தத்தில் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 3 கொலை வழக்கில் இவன் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி இவன் நிறைய பேரை டேட் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணுங்கெல்லாம் மிஸ் ஆயிட்டாங்க. இப்போ அவங்கள போலீஸ் ஒவ்வொரு கேஸாக தேட ஆரம்பிச்சு மேபி எந்த பொண்ணையாவது இவன் இதே மாதிரி கொலை பண்ணியிருக்கானா அப்படிங்கிற மாதிரி லிங்க் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ போலீஸ் இந்த 3 கொலை வழக்கிலையும் இவன் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து 2017 வருஷம் இந்த வழக்கு ட்ரையலுக்கு போது கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடம் நீண்ட ட்ரையலுக்கு அப்புறம் ஃபைனலா 2020 வருஷம் மொத்தம் 3 பேரை கொலை பண்ண குற்றத்துக்காக உதயன் தாஸ் அப்படிங்கிற இந்த நபருக்கு நம்ம இந்திய நீதிமன்றத்தில் பரோல்ல வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ இவன் மேபி வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில இருக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கு. பிகாஸ் கோர்ட் ஃபீல் பண்றது எப்படிதான், இவன் உண்மையிலேயே ரொம்ப டேஞ்சரானவன், இவன் வெளியில வந்தா இன்னும் பல கொலைகள் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்றாங்க. ஸோ போலீஸும் பேரலா இவனை வேற ஏதாவது கொலை வழக்கில் லிங்க் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிரைம் கேஸ் இதோட முடிஞ்சது. ஸோ அடுத்து இந்த கேஸை பத்தி சில முக்கியமான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன். ஒவ்வொரு கிரைம் கேஸ்லையும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன விஷயம் கற்றுக்கலாம்னு பார்க்கலாம். பட் இந்த கேஸ்லேருந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த லிவிங் டுகெதர், அதில் எப்போவுமே எனக்கு உடன்பாடு கிடையாது. அது என்றைக்குமே நம்மளுக்கு பெரிய ஆப்பில் தான் முடியும். நம்ம எவ்வளோ கேசஸ் பார்த்துருக்கோம். இந்த லிவிங் டுகெதர் பார்ட்னரே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை பண்ணதை நம்ம நிறைய கேஸில் பார்த்துருக்கோம். இந்த லிவிங் டுகெதர் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் தான் பண்ணுவாங்க. 99%. அப்படி தெரியாமல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க வாழ்க்கையில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த கேஸில் எடுத்துக்கிட்டால் அந்த பொண்ணு என்ன சொல்லுது, நான் அமெரிக்காவுக்கு போறேன்னு சொல்லுது. அவங்க அம்மா அப்பா பொறுத்த வரைக்கும் தன்னோட பொண்ணு அமெரிக்கால இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பெண்ணுக்கு இங்க ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா இது எப்படின்னா திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பேசாம இருக்கணும், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது, யாருமே உதவிக்கு வர முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தான் இந்த மாதிரி லிவிங் டுகெதர்ல இருக்கவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம இருக்கிறவங்க மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் ஏற்கனவே ஒரு லிவிங் டுகெதரில் இருந்தாலும் ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. இல்லை இந்த மாதிரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தாலும் இந்த மாதிரி கேஸை பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு தேவையா அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இந்த வழக்கில் இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸை நான் முதலேருந்து படித்து பார்த்த வரைக்கும் இந்த பையனுக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய பிரச்சனை இருந்திருக்கு. அதை அவங்க அம்மா அப்பா அட்ரஸ் பண்ணலை. நம்ம ஒரு குழந்தைகளோட ஹெல்த்தை பற்றியும் ஃபிசிக்கல் ஹெல்த்தை பற்றி நம்ம நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம். குழந்தைக்கு இப்படி சத்தான உணவு கொடுக்குறோம், நட்ஸ் கொடுங்க, இதை சாப்பிடு, ஜங்க் ஃபுட் சாப்பிடாத, நல்லா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுறோம். குழந்தைகள் நல்லா பார்த்துக்கிறோம். படிப்பு அறிவையும் நிறையா கொடுக்குறோம். டியூஷன் அனுப்புகிறோம், இங்கே பார்க்குறோம், வீட்டில் ஒரு டீச்சர் வைக்கிறோம், நல்ல மார்க் வாங்க வைக்கிறோம். பட் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம பெற்றவங்க நிறைய விஷயத்தில் ஃபெயில் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பசங்களோட மென்டல் ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கிறது இல்லை. அது நான் மட்டும் இல்லை, நம்ம நிறைய பேரண்ட் அதில் ஃபெயிலியர் ஆகிரும். அந்த மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம பையன் உண்மையிலேயே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கானா, அவனுக்கு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா, நம்மக்கிட்ட ஏதாவது சொல்ல மறைக்கிறானா, இல்லை அவனுக்கு வேறு ஏதாவது ஒரு மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் இருக்கா, அதை என்ன ஏதுன்னு புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ஒரு கவுன்சிலிங்கோ கொடுக்க வேண்டியது பெற்றவங்களோட கடமை. அதாவது ஒரு குழந்தை வளரும்போது அந்தந்த ஸ்டேஜில் அதை தான் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா அங்கே ஒரு தப்பு இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு சின்ன பையன் 4th 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறானா, வீட்டையே நாஸ்தி பண்ணுறானா, அவன் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணாதான் அவன் ஆரோக்கியமாக இருக்கான்னு அர்த்தம். அதை விட்டுட்டு ஒரே இடத்துல போய் சோஃபாலே உட்காந்துட்டு இருந்தாலும் அந்த பையன்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். என் பையன் வீட்டிலே தங்க மாட்டேங்கிறான், வெளியில் போய் அநியாயமாக சுற்றி பசங்களோட விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்னா அது நார்மல். வீட்டை விட்டு வெளியில் போகாமல் ரூமுக்குள்ளே போய் முடங்கி கிடந்தா அது அப்நார்மல். ஸோ இந்த மாதிரி நார்மல் அப்நார்மல் இதை பெற்றவங்க பிரித்து பார்க்கும்போது நம்ம குழந்தை இந்த வயசில் எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லை அப்படின்னா அது இமிடியேட்டாக நம்ம அட்டென்ட் பண்ணணும். அதுக்குரிய காரணம் என்னங்கிறத பார்க்கணும். அதுக்குரிய எமோஷனல் ப்ராப்ளம் என்ன, அந்த குழந்தைக்கு என்ன சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, அந்த குழந்தையோட மனநலத்தை எப்படி பேணி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது ஒரு பெற்றவங்களோட கடமை.
நடனம். மேபி இவங்க அதை சரியா பண்ணலன்னு நினைக்கிறேன். இவன் சின்ன வயசுலேருந்தே ஒரு தனிமை விரும்பியா இருந்திருக்கான், சின்ன வயசுலேருந்தே ஒரு தாழ்வு மனப்பான்மையா இருந்திருக்கான். இந்த மாதிரி பல விதமான ஃபேக்டர். அதாவது எனக்கு தெரிஞ்சு அவன் கருப்பா இருக்கும் அப்படிங்கிறதா அவனுக்கு ஒரு மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மையா இருந்திருக்கு. அதனால ஸ்கூல்ல யாரும் நம்ம கூட சேர மாட்டாங்க, நம்மளை யாரும் லவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மையில இருந்திருக்கான். அதுக்குரிய ப்ராப்பரான கவுன்சிலிங் கொடுத்தா சரி பண்ணிருக்கலாம். இவங்க அதை கண்டுக்கல, நம்ம பையன் இன்ட்ரோவர்ட் அப்படின்னு விட்டுட்டாங்க. அவனும் காலேஜ் படிக்கிற வரைக்கும் அந்த வயசுக்குரிய ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கான். அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா அவனோட கேரக்டரே சேஞ்ச் ஆகுது. அப்போ அவனையும் அறியாமல் ஒரு மிருகம் அவனுக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கு. அதை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஈவன் அது அந்த பையனுக்கே தெரியுமான்னு தெரியாது. ஒரு நாள் அந்த மிருகம் வெளியில வரும்போதான் தெரியும். பட் ஒன்ஸ் அது வந்துருச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ணவே முடியாது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி மிருகம் வெளியில வரும்போது ஒரு நார்மலா ஒரு பர்சன் பண்றதையும் தாண்டி இவங்களால இன்னொரு விஷயம் கேஷுவலா பண்ண முடியுது. தன்னோட சொந்த அம்மா அப்பாவை பெத்து வளர்த்தவங்கள ஒருத்தன் கொலை பண்ணி வீட்டுக்கு பின்னாடி கேஷுவலா புதைச்சிக்கிட்டு அவனால ஊரை சுத்த முடியுது அப்படின்னா he is not a normal person. அவன் ஒரு நார்மல் பர்சனே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணோட லிவிங் டுகெதர் இருந்திருக்கான். அந்த பெண்ணை கொலை பண்ணி வீட்டுக்குள்ள ஒரு ட்ரங்கு பெட்டிகளை வச்சு ஒரு சின்ன ஒரு மேடை மாதிரி கட்டி அங்கேயே ஒரு 7-8 மாதம் இவனால நார்மலாக இருக்க முடியும். அவன் கண்டிப்பாக நார்மலான பர்சன் கிடையாது. ஸோ இந்த சமூகத்துக்கு இந்த மாதிரி நபர்கள் ரொம்ப ஆபத்தானவங்க. இந்த மாதிரி நபர்கள்னால நிறைய பிரச்சனை வரும். ஈவன் இப்போ இவனை அரெஸ்ட் பண்ணாட்டா நிறைய பேர் கொலை பண்ணுவான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பட் அது கரெக்ட், அவன் பண்ண தண்டனைக்கு அரெஸ்ட் பண்ணியாச்சு. பட் இதில் யார் குற்றவாளி? அவன் மட்டுமா குற்றவாளி? கண்டிப்பாக அவனோட மனநலத்தை பேணி பாதுகாக்காத அவங்க அம்மா அப்பாவும் ஒரு குற்றவாளி தான். ஸோ குழந்தைகள் நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம், ஹெல்த் நல்லா இருக்காங்களா, படிப்பு நல்லா இருக்காங்களா. அதே டயத்தில் நம்மளுக்கு தெரியும் குழந்தை டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கானா, வந்து ஸ்கூல்லேருந்து டெய்லி வரும்போது சோகமாக இருக்கானா. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசுவோம், என்னடா கண்ணாச்சு, என்ன பிரச்சனை, ஸ்கூலில் என்ன ஆச்சு அப்படின்னு. பிகாஸ் இந்த குழந்தைகளுக்கு வர்ற பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். பட் நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு தோணும். பட் அது ஒரு குழந்தையா நம்ம இருந்து பார்த்தா மட்டும்தான் நமக்குரிய பிரச்சனை என்னன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் என் ஸ்கூல்லேருந்து என் பையன் வந்து வித்தியாசமான பிரச்சனைகள்லாம் எடுத்துகிட்டு வருவான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்கர் பென் இருக்கும், அதுக்குள்ளே வந்து இந்த கேட்ரேஜ்னு ஒன்று போடுவோம். அந்த கேட்ரேஜ் தீந்து போச்சுன்னா அதுக்குள்ளே குட்டி குட்டியாக பால் இருக்கும், மெட்டல் பால் மாதிரி இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூலில் அந்த பாலெல்லாம் எடுத்து அதை தான் கலெக்ட் பண்ணி வைப்பானுங்க. அது வந்து ஒரு நாள் ஒரு பையன் எங்கிட்ட இருந்து 4 பாலை வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு வீட்டில் வந்து ஒரே ஆளுங்க. இப்போ நம்மளுக்கு என்ன, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்போம். பட் அது அவங்களுக்கு தான் அதோட அழுத்தம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம குழந்தைகள் பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு குழந்தையாவே உட்காந்து அந்த குழந்தையோட மனநலத்தை பேணி பாதுகாக்கணும். அப்படி இல்லைன்னா சில குழந்தைகள் இந்த மாதிரி வன்முறையில் போய் அவங்க வாழ்க்கை நாசமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் குழந்தைகளோட மனநலத்தையும் நம்ம பேணி பாதுகாப்போம். படிப்பும் முக்கியம், ஹெல்த்தும் முக்கியம், அதே டயத்தில் மென்டல் ஹெல்த்தும் ரொம்பவே முக்கியம். ஹோப்ஃபுல்லி நான் மட்டுமல்ல, நீங்க எல்லாருமே இந்த கேஸ்லேருந்து பல முக்கியமான விஷயங்களை கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன? உதயன் தாஸ் ஆப்வியஸ்லி டேஞ்சரான பர்சன் இந்த சமூகத்துக்கு. பட் அவன் இந்த மாதிரி டேஞ்சரான பர்சனாக உருவாகிறதுக்கு யாரு காரணம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி சமூகமும் ஒரு காரணம், அதுவும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.